வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் மார்ச் 2025 12 ராசியினருக்கும் தனித்தனியாக மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் கும்ப ராசியினருக்கு மார்ச் 2025 சுய மரியாதை, கௌரவம், சமூக விஷயங்களில் அதீத அக்கறை, நேர்மை, கடமை, உழைப்பு என முன்னிறுத்தி நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பிறரையும் உங்களுடன் சேர்ந்து இயக்கி வெற்றி பெறுவீர்கள். பேச்சில் கண்டிப்பு, நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவல் பணியிடங்களிலும் பிறரிடங்களிலும் தொழில் வியாபாரத்திலும் நல்ல நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் பாராட்டுக்கள் பெற்று மகிழ்வீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும். தொழில், அலுவல் பணி, விவசாயம், தோப்பு, குத்தகை நிலங்கள், அரசு இயந்திரங்கள், அரசு பணியில் இருப்பவர்கள், விவசாயம் சார்ந்த அனைத்து வகை தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல எதிர்கால முன்னேற்றங்கள் புலப்படும் வகையில் சிறப்பு சேர்ப்பீர்கள். நல்ல உழைப்பை முன்னிறுத்தி வெற்றி காண்பீர்கள். சிலருக்கு அலுவல் பணியில் வெற்றிகள் காரணமாக பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், லாப பணப்புழக்கம் பெற்று குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விப்பீர்கள். இளையவர், குடும்பத்தின் இளைய உறுப்பினர்கள், உடன்பிறப்புகள், அலுவல் பணி, தொழிலிடங்களில் சக ஊழியர்கள், தொழிலாளர்கள், கீழ் பணிபுரிபவர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லா வேலைகளையும் உடன் நின்று தோள் கொடுத்து உதவுவர். இதனால் காரிய மேன்மை உண்டாகும். தொழில் வியாபாரம் நிமித்தம் காரணமாக அடிக்கடி பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். தாய், வீடு, வாகன வகையில், மருத்துவ செலவு வகையில் பராமரிப்பு மற்றும் பூர்வீக பூமி, தாய், விவசாய நில குத்தகை வழியாக நல்ல எதிர்பார்க்கும் லாபங்கள் சித்திக்கும். மூத்தோர் நல்ல உழைப்பு, அவர்களுடைய அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து உங்களை நல்வழிப்படுத்தி வழிகாட்டுவார்கள். இதனால் லாபங்கள் ஏற்படும். சிலருக்கு குடும்ப பாகவஸ்தியில் மன திருப்தி உண்டாகும். எதிர்பார்த்த சொத்துக்கள், இனங்கள் பெற்று மகிழ்வீர்கள். விவசாயம், எரிபொருள், எலக்ட்ரிக், தீ, நெருப்பு, பெட்ரோல், கேஸ், டீசல், ரியல் எஸ்டேட், கட்டுமான துறையில் இருப்பவர்கள், கமிஷன் ஏஜென்சிஸ், வியாபார பிரதிநிதிகள், இது சார்ந்த வியாபார பிரதிநிதிகள், தொழில் அதிர்ஷ்ட லாபங்கள், வருங்கால தேவைக்கேற்ப கூடுதல் பணப்புழக்கம் உண்டாகும் வகையில் உங்கள் வேலையில் சிறமேற்கொண்டு செய்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையிலும் வேலைகள் முன்னின்று செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகள், கல்வி, திருமணம், வேலை இவற்றால் குடும்பத்தில் அவரவர் வேலை செய்யும் இடத்திற்கு பிரிந்து செல்வதால் குடும்பத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகக்கூடும். பிரிவினைகளை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். வயதான குடும்பத்தின் மூத்தோர் உறுப்பினர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள் மோட்ச பிராப்தி அடையக்கூடும். இதனால் மன வருத்த சங்கடங்கள் உண்டாகி மறையும். உங்கள் அலுவல் வேலை காரணமாக வேற்றிட அலைச்சல் கூடும். வேற்றிட அலுவலில் பழைய நீண்டகால நண்பர்கள் தொடர்பு பாராட்டி மகிழ்வீர்கள். பரஸ்பரம் பாராட்டி மகிழ்வீர்கள். கேளிக்கை விருந்துகளில் பங்கேற்று பரஸ்பரம் உண்மைத்தன்மை, நிலைமையை ஆராய்ந்து பேசி பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாற்றிக்கொண்டு மகிழ்வீர்கள். அந்நியர், இனம், மொழி, வேற்று மதத்தினருக்கு ஜாமீன், கடன் உத்தரவாதம் தர வேண்டாம். வழக்குகளில் குழப்பம் மேலும் நீடிக்கும். கடன் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தொற்று நோய் பரவலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அரசு சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கும் அரசியல் பிரமுகர்கள் தொடர்புகளிலும் கருத்து வேறுபாடு, இதனால் தர்ம சங்கடங்கள், செயல்களில் முடக்கம் தோன்றி மறையும். பெண்கள் விஷயத்தில் திடீர் மருத்துவ செலவுகளும், தர்ம சங்கடங்களும், மறதியால் சில சிரமங்களும், வேலைப்பளு கூடும் வண்ணம் உங்களுடைய கவனக்குறைவால் ஏற்படக்கூடும். எனவே கவனமாக, எச்சரிக்கையாக உங்களுடைய செயல்களை அட்டவணைப்படுத்தி ஒவ்வொன்றாக செய்து முடித்து எச்சரிக்கையாக இருங்கள். குலதெய்வ, இஷ்ட தெய்வ வழிபாடு, தான தர்மங்கள், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று அர்ச்சனை, அபிஷேக ஆராதனைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதால் உங்கள் கிரகதோஷங்கள், தடை தாமதங்கள் விலகி சுபீட்சம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.